இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா சமைக்க போறேன். என்னடா சொல்றா? ஆக்சுவலி எனக்கு சமைக்க வராது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஸோ யூடியூப் பார்த்து சின்ன சின்ன குட்டி குட்டி சமையல் செய்வேன். இப்போ வந்து ஒரு 2 மாதம் வெறும் ஹோட்டல் சாப்பாடு தான். ஊருக்கு போனால் அங்கே சாப்பிட்றது, அங்கே ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே அங்கே சாப்பிட்றது, இப்படி தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ 1 மாதம் 2 மாதமும் நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதில்லை. ஸோ இன்றைக்கி நானே வந்து சமைச்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? என்ன சமைக்க போகிறேன்னா தக்காளி தொக்கும் சப்பாத்தி பண்ண போகிறேன். எல்லாம் நினைக்கலாம் சின்ன குழந்தை கூட இது பண்ணோன்னு. பட் நானும் ஒரு சின்ன குழந்தை தான். எனக்கு எந்த அளவுக்கு தெரியும், என்ன தெரியும் அதை தான் நான் பண்ண முடியும். எனக்கு இதுதான் தெரியும். ஸோ இதை நான் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? ஆக்சுவலி நான் சமைப்பேன். நான் சமைச்சிட்டு முடிச்சுட்டு ஒருத்தங்களுக்கு சாப்பிட கொடுப்பேன். அவங்க சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து அவங்களுக்கு மயக்கம் எதுவும் வராமல் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன். ஏமா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அந்த யாரோ அந்த ஒருத்தங்க யாருன்னு அது சர்ப்ரைஸ். கொஞ்சம் நேரத்துக்கு தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் போய் என்னென்ன வேணும் அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துட்டு சமைக்கும்போது நான் உங்ககிட்ட வரேன். ஓகே? நான் சமைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, அதை ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன். அவங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஓகே ஓகே. இனிமேல் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு சமையல் செஞ்சு 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 ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஹாய், சமைக்க வந்துட்டேன் கிச்சனுக்கு. இது என்னென்னா உருளிக்காலுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. தமிழில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை வந்துட்டு இன்னைக்கு வறுக்க போகிறேன் நான். எதுக்குன்னா இது வந்து ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் சாப்பிட்டா நல்லதுன்னு எங்கள் அக்கா சொன்னாங்க. ஸோ இது கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி என்னென்னா நான் 1 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் கேஸ் பற்ற வைக்க போகிறேன் என் வீட்டில். ஓகே, ஒண்ணுமே தெரியலையே. ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இதாகணும். அதுக்கப்புறமா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் போட்டாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கணும், வறுத்துக்கணும். சரி, ஓகே. இந்த கலர் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு டப்பாவில். இதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சோலி முடிச்சு இப்படிதான் நான். ஓகே, இது மூடி வச்சுக்கலாம். இந்த ஆசீர்வாத் மாவு. ஸோ இதை பொத்தி போதும். எனக்கு ஒரு 2 சப்பாத்தி. நான் சொன்னல ஒரு ஆள், அவங்களுக்கு ஒரு 3 சப்பாத்தி. பக்கத்தில் பார்க்க வேடிக்கை பார்க்க வந்த ஒரு 4 பேருக்கு ஒரு 2 பேருக்கு 4 கொடுத்துருவோம். ஆக்சுவலி இதெல்லாம் ஐயோ, எங்கள் அக்கா இந்த வீடை பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாப்பா. என் தங்கச்சி தனி வீட்டுக்கு போயிட்டு கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்கு என்ன வேணும் அந்த அளவுக்கு, அது எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வா, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல. என்ன ஒட்டு கையில் இப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன். சோதனி மேல் சோதனி போதுமுட சாமி. என்னது இது? கர்மா
என்ன இப்படி நாறுது? இங்க பாருங்களேன். சே நான் எல்லாம் சமைச்சு என்ன பண்ண போறேன்? இப்படிதான் ஒட்டுமோ? அப்பாடா. ஏன் சமைக்கிறதுக்கு போருக்கே பிடிக்கல. This is too difficult. என்னடா அது அப்பால இருந்து ஆக்சுவலி என்னன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம். யார் அதுக்கெல்லாம் சாகணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. ரம்யா அக்கா நான் சாகணும் அக்கான்னு. ஓகேவா? அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து சமைச்சிட்டு வரேன். ஓகேவா? எல்லாரும் சாப்பிட்டு செத்துருங்க. வழி இல்லாமல் செத்துடலாம். என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். செத்து விளையாட ஒரு விளையாட்டாடா. அப்படி ஓரளவு வந்துருச்சு பாப்பா. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இது கூட ஓகே. இப்படி இப்படி பண்ணுவாங்க தெரியுமா, அது எனக்கு பண்ண வராது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நான் பண்ணா எங்கள் அக்கா பண்ண ரவுண்ட் ஷேப்பில் வரும். அது நான் பண்ணேன்னா இந்தியா 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 தெரியுமா, இந்த ஷேப்பில் வரும். இந்தியா மேப் ஷேப்பில் வரும். அது எப்படியாச்சும் ரவுண்டாக பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே ஃபைனலாக வந்துருச்சு, ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இது போட்டு அப்பா காலடி பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. சமைக்கிறன்ற பேர்ல இப்போ வந்து இதை வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓரமாக கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தக்காளி குக் பண்ணிடுவோம். ஓகேவா? எங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருந்தேன். வந்து நான் சமைக்கிற எல்லாரும் பார்க்குறீங்க இன்னைக்கு. ஒரு நாள் கிச்சனுக்கு வந்ததுக்கு இவ்வளோ வைக்குது. எல்லாரும் கேட்டுக்கோங்க, எனக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச பையனை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்போதான் என்னால் கிச்சனுக்கு வராமல் இருக்க முடியும். டெய்லி அவனே செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இது கட் பண்ண கண்ணுக்கு தண்ணி வேற வருது. ஓகே, ஒரு 4 வெங்காயம், ஒரு 6 தக்காளி ஃபுல்லு சின்னசாக வெட்டிக்கணும். ஃபுல்லு ஷார்ட், ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குனா நல்லாயிருக்கும் சாப்பிட. ஓகே, 4 வெங்காயம், 6 தக்காளி, 6 பச்சை மிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் ஃபுல்லு ஷார்ட்டாக சின்னசாக எல்லாத்தையும் வெட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு வெட்டணும். அப்படியே வெட்டக்கூடாது. ஓகேவா? தெரியுது, நீ மூடு. வெட்டிட்டு வரேன். கண்ணிருந்து தண்ணி வருது. அக்கா பாருக்கா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருக்கா. ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஓ, வீட்டில் ராணி வீடு இருந்தேன். உண்மையாவே கண்ணிருந்து தண்ணி வந்து தெரியுதா? இங்க வரேன் முடியல. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சு, சரி நான் தான் உங்களை சமைச்சு சாவடிச்சிட்டு இருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எல்லாம் கட் பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, கடுகு, சீரகம்,
எண்ணெய். ஓகே, இப்போ பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு கடை எடுத்து இதில் வச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதெல்லாம் ட்ரை ஆகும். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும். நான் ஆக்சுவலி எண்ணெய் போட்டு குட்டி எண்ணெய் போட்டுருக்கேன். ஓகே, எண்ணெய் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் போடணும். எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் போட்டாச்சு. காட்டுறேன். எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டு லைட்டாக சீரகம் போட்டுக்கலாம். லைட்டாக போதும். சவுண்டு கேட்குதா? இது கேட்ட உடனே மிளகா போட்டுடலாம். மிளகா போட்டு அப்படியே பூண்டு போட்டுக்கலாம். போட்டாச்சா? கொஞ்சம் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இது இந்த மிளகா வந்துட்டு கொஞ்சம் இதாகணும், என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகேவா? சவுண்டு கேட்குதா? லைட்டாக அப்படி ஆட்டிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து மெரூன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து கட் பண்ண எல்லா தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ வந்துட்டு தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வேகணும்னா உப்பு போட்டுக்கணும். அளவுக்கு தான் உப்பு போட்டுக்கணும். நான் வந்து 2 ஸ்பூன் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்ட அப்புறமா லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் மசாலா போட்டாச்சு. இப்போ வந்து கரம் மசாலா லைட்டாக காரமாக இருக்கட்டும். எது கிடைக்குது எல்லாத்தையும் போட வேண்டியதான். பின்றால நிறைய போறான்டா. இது வந்து சில்லி பவுடர், காரம் அதிகமாக இருக்கட்டும்னு மிளகா 7 மிளகா போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு சில்லி போட்டு போதும். போட்டாச்சு. வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மெல்லு தூக்குது. ஓகே, இது மிக்ஸ் ஆச்சா? வந்து இதை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். நல்லா வேயாச்சு. இப்போ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ எடுத்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இவ்வளோதான், தக்காளி தொக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு சைடில் இப்போ வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னும் சப்பாத்தி பண்ணணும், ரைஸ் பண்ணணும். முடிஞ்சுது. இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசி
ரைஸ் வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் போதும். தனியாக தான் பவானி இருக்கும் கொஞ்சமாக போதும். ஸோ அதை வச்சுக்கோண்ணா. இப்போ வந்து தண்ணி போட்டுக்க போகிறோம். அப்படி வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒரு லூஸ் ஃபோன் பண்ணியிருந்தது, அது கூட பேசிட்டு இருந்தேன்னா அது கூட பேசிட்டு நான் வந்து தக்காளி தொக்கு ஆஃப் பண்ணதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன், கொத்தமல்லி போட்டது ஸ்கிப் பண்ணிட்டேன். பரவாயில்ல இருக்குங்க சார், பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இது ஆயிடுச்சு. மிக்ஸி கழுவிட்டேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-2 வாட்டி கழுவிக்கலாம். இந்த அரிசி கழுவியாச்சு. கேஸ் பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டம்முன்னு நினச்சோம். அதுலேயும் நான் சமைக்கிறேன்னா ஒடிக்காம இருக்கணும். பட்டாசு தான் இது டெக்னிக்கல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். மூடுன்ற பேரில் இதை பிச்சுட்டேன். எப்படியோ மூடிட்டேன். முட்டை வேகுது. ஸோ ரைஸ் ஆன உடனே சப்பாத்தி இப்படி பண்ணிக்கலாம். இதோ வரேன். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்கு, அழகாக இருக்கு. ஓகே, இது ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு 2 சப்பாத்தி வரும். ஓகே, பவானி அக்காவுக்கு ஒரு 2 சப்பாத்தி. அவ்வளோதான். இது இப்படி பண்ண போதும். ஆக்சுவலி இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. உருட்டு எங்கள் அக்கா இப்படி தான் பண்ணணும். அதை பார்த்து நான் ஒன்று பண்ணுறேன். நல்லா வந்துருப்பா, அசிங்கப்படுத்துறாத. ஓகே, நம்ம ஷோயா இது ஒட்டுது. ஓகே, I'll try my best. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஷேப்பில் வராதுன்னு எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஒன்றாவது வந்து முடிஞ்சது. படுத்தாத, நல்லா தான் வந்துச்சு. இப்போ வர மாட்டேங்குது. ஓகே, இதுதான் மொத சப்பாத்தி. ஓகே, இப்போ வந்து 2வது பண்ணுறோம். சேம் மெத்தட்னா ஒரு ஃபங்க்ஷன் வேறு லேட் ஆகுது. முடிஞ்சது, பண்ணிட்டேன். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ பேனுக்கு லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். பேன் சூடாகிடுச்சு, எண்ணெய் போட்டாச்சு. இப்போ வந்து முதல் சப்பாத்தி எடுத்து போடுறோம். பரவாயில்ல, நான் கூட இந்தியா அப்படி இப்படி எல்லாம் போகணும்னு நினச்சேன். ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்துருக்கு. இப்போ வந்து
ஓகே எங்கள் ஷோ ஃபங்க்ஷன் லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து சப்பாத்தியெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன் எப்படி எப்படி அந்த ஷேப்பில் வந்துருக்குன்னு. சரி ஓகே பாய். வரேன், திருப்பி வரேன். சப்பாத்தியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எந்த ஸோ பாருங்க இது ஓட்டாயிடுச்சு. போட்டாச்சா என்ன வரும் முடிஞ்சது. 1 2 3 4 சப்பாத்தி. ஓகே சப்பாத்தி முடிஞ்சது, தக்காளி தொக்கு முடிஞ்சது, முட்டையும் உரிச்சாச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு சமையல் முடிஞ்சிருச்சு. சப்பாத்தி, தக்காளி தொக்கு, ரைஸு, முட்டை எல்லாம் செஞ்சுட்டேன். கேஸ் எல்லாம் க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு எல்லா பாத்திரையும் கழுவி இப்படி போட்டிருக்கேன். அப்புறமா எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து வைக்கணும். சிங்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.